ஐபிஎல் தொடங்குறதுக்கு இன்னும் 8 நாட்கள் தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐபிஎல் தொடர்பான சிறப்பு தொகுப்பை பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில கடந்த கால ஐபிஎல் ஏலத்துல அதிக தொகைக்கு வாங்கப்பட்ட பிளேயர்ஸ் பற்றி பார்க்கலாம். முதலாவதாக ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிட்செல் ஸ்டார்க் 2024 ஏலத்தில் கேகேஆர் அணியால் 24 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டதே ஐபிஎல் வரலாற்றில் மிகவும் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட வீரர் என்ற சாதனையை இவருக்கு கொடுத்துள்ளது. இரண்டாவது இடத்தில் ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டர் வீரரான பேட் கமின்ஸ் 2024 SRH அணியால் 20 கோடியே 50 லட்சத்திற்கு வாங்கப்பட்டார். இதனால் இவர் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட வீரர்கள் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ளார். மூன்றாவது இடத்தில் இங்கிலாந்து அணியின் ஆல்ரவுண்டர் வீரரான சாம் கரன் பஞ்சாப் கிங்ஸ் அணியால் 2023 18 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிய போது அதுவரையிலான ஐபிஎல் வரலாற்றில் மிகவும் விலை உயர்ந்த வெளிநாட்டு வீரர் என்ற பெருமையை பெற்றார். நான்காவது இடத்தில் ஆஸ்திரேலிய அணியின் ஆல்ரவுண்டர் வீரரான கேமரூன் கிரீன் 2023 எம்ஐ அணியால் 17 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டார். இது 2023 ஏலத்தில் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட வீரர்கள் பட்டியலில் இவருக்கு இரண்டாவது இடத்தை கொடுத்தது. ஐந்தாவது இடத்தில் இங்கிலாந்து அணியின் ஆல்ரவுண்டர் வீரரான பென் ஸ்டோக்ஸ் சில ஆண்டுகளுக்கு பிறகு ஐபிஎலுக்கு திரும்பி வந்த நிலையில் 2023 சிஎஸ்கே அணி அவரை 16 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியது. ஆறாவது இடத்தில் தென்னாப்பிரிக்க அணியின் ஆல்ரவுண்டர் வீரரான கிறிஸ் மோரிஸ் 2021 RR அணியால் 16 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டார். இந்த வாங்குதல் 2023 வரை ஐபிஎல் வரலாற்றில் மிகவும் விலை உயர்ந்த வெளிநாட்டு வீரர் என்ற பெருமையை அவருக்கு அளித்தது. அடுத்ததாக இந்திய அணியின் பிரபல மற்றும் ஆல்ரவுண்டர் நட்சத்திரமான யுவராஜ் சிங் 2015 டிடி அணியால் 16 கோடிக்கு வாங்கப்பட்டார். இது அவருக்கு ஐபிஎல் வரலாற்றில் மிகவும் விலை உயர்ந்த இந்திய வீரர் என்ற பெருமையை வழங்கியது. வெஸ்ட் இண்டீஸ் அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நிக்கோலஸ் பூரன் 2023 எல்எஸ்ஜி அணியால் 16 கோடிக்கு வாங்கப்பட்டார். அவரது அசத்தலான அதிரடி பேட்டிங் அவருக்கு இந்த மதிப்பை வழங்கியது. ஆஸ்திரேலிய அணியின் ஆல்ரவுண்டர் வீரரான பேட் கமின்ஸ் 2021 வரை ஐபிஎல் வரலாற்றில் மிகவும் விலை உயர்ந்த வெளிநாட்டு வீரராக இருந்தார். கேகேஆர் அணி 2020 15 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு அவரை ஏலத்தில் எடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக 10வது இடத்தில் இந்திய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான இஷான் கிஷன் எம்ஐ அணியால் 2022 15 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டார்.